ஆரியன் ஸ்வேதாவிடம், ஸ்வேதா, உன் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு பாத்தியா? நாம இத்தனை பேரு நிக்கிறோம், எங்க அண்ணன் கிட்ட எப்படி ஒட்டிக்கிட்டு நிக்கிறா பாரு என்று யாழினியை பற்றி குற்றம் சாட்ட, ஸ்வேதா, என் ஃப்ரெண்டுக்கு அறிவு இருக்கு, உங்க அண்ணனுக்கு தான் அது இருக்கா இல்லையான்னு தெரியல. அவர் தான் இவளை விடாமல் நிற்க வச்சிருக்கார். ஆரியன், என்னோட அண்ணன் ஜென்டில்மேன், அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே மாட்டார். நீ உன் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக என் அண்ணன் மேல பழி சொல்லாத என்றான் வீராப்பாக. ஸ்வேதா, அங்க பாரு, அவ கைய கூட எடுக்க முடியாமல் எப்படி கஷ்டப்படுறான்னு. உன்னால் முடிஞ்சா உங்க அண்ணன் கிட்ட சொல்லி கொஞ்சம் தள்ளி நிற்க சொல்லேன் பாப்போம். ஆரியன், அண்ணா, அங்க காத்து ரொம்ப அதிகமா இருக்கு, நீங்க இந்த பக்கம் வாங்க. அபிமன்யு, எனக்கு இங்க தான் பிடிச்சிருக்கு, நான் இங்க தான் நிற்பேன். ஆரியன், உங்களுக்கு பட்டம் நல்லா பறக்கணுமா வேண்டாமா? அபிமன்யு, பட்டம் பறந்தா எனக்கு என்ன, பறக்கலைனா எனக்கு என்ன என்றான் விட்டேற்றியாக. ஆரியன், நீங்க பட்டம் விட தானே இங்க வந்திருக்கீங்க. அபிமன்யு, நான் உன்கிட்ட சொன்னேனா பட்டம் விட தான் இங்க வந்திருக்கேன்னு? பட்டம் விடுவது எப்படின்னு கத்துக்க தான் வந்திருக்கேன்.